ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் இனிமேல் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, நம்ம தோட்டத்துலேயே நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்தேங்க, பழம் பறிக்கலான்னு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இது அத்தி மரத்தில் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட நம்ம தோட்டத்தில் இருக்கிற பறவைகள் இந்த பழத்தை சாப்பிட்ரும். இங்கே பாருங்கள், அத்தி பழத்தை சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பேலன்ஸை சாப்பிட்ருவாங்க பாருங்கள். எல்லாம் இங்கே சுற்றிட்டே தான் இருக்கும். அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ட்ராபேக்கும் இல்லைங்க. ஆனால் அது கரெக்டாக பழம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அறுத்துடணும், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த மரத்துலேருந்து நான் ஒரு பழம் கட் பண்ணேங்க, ஓகேங்களா? இன்னும் நம்மளுக்கு மேலே இருக்குது பாருங்கள், மேலே தெரியுதா? இந்த பெருசாக இருக்குல்லையே, இந்த காய் வந்துடுச்சு. இப்போ அதை இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக சீசன் முடிஞ்சிடுச்சு. முன்னே நாங்கள் நிறைய சேல் பண்ணிட்டோம், மார்க்கெட்டுக்கே எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ தான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வைக்கும். பட் கட் பண்ணி விடணும். அத்தி பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி விட்டால் தான் பழம் வரும். இதை பார்த்திங்களா வந்திருக்கு பழம். ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா மேலே எப்படி கடிச்சு வச்சுருக்கு பார்த்திங்களா குருவி. ஃபுல்லாக இந்த மாதிரி கடிச்சு வச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்கிஷாக தெரியும், ஓகேங்களா? இந்த மாதிரி தெரியும் பழம். இது இதில் பார்த்திங்கன்னா நாட்டு செடியில் அத்தி பழத்தை புட்டால் அத்தனையும் சொத்தன்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. பட் அப்படி இல்லைங்க, அந்த நாட்டு அத்தி செடி நம்மக்கிட்ட இருக்கான இப்போ பழம் இல்லை அதில் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே எறும்பு அது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த பழம் ஃபுல்லாக ஈரமாகவே இருக்கும் இல்லையா? இது உள்ளே இந்த மிடில் ஃப்ளாரிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறும்பு தாங்க, ரெக்க வச்ச எறும்பு நிறைய இருக்கும். பட் ஆனால் ஹைப்ரிட்டில் அப்படி கிடையாதுங்க, ஓகேங்களா? இந்த ஹைப்ரிட்டில் இந்த ஓப்பன் போலே கிடையாது, இது ஃபுல்லாகவே க்ளோஸ்டு தான், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாக உண்மையாகவே ஒரு தேன் போட்டு ஒரு பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அத்தி. நீங்கள் மார்க்கெட்லலாம் தாராளமாக அத்தி பழத்தை வாங்கி சாப்பிட்லாம், ஓகேங்களா? இந்த அத்தி பழம்னா பிடிக்காது அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைங்க. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போது சப்போட்டா கிட்ட தாங்க வந்திருக்கோம். இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி காய் பிஞ்சு தாங்க இருக்குது. பட் காய்க்கல. இது உங்களுக்கு தெரியும், சாத்துக்குடி. இதுவும் ஃபுல்லாக இந்த மாதிரி பிஞ்சாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வச்சாதான் காய் போல். சரி விடுங்க, கொய்யா தோட்டத்துக்கு போவோம். நான் ஜூம்லாம் பண்ணலைங்க. இந்த மாமரம் அவ்வளோதாங்க சைஸ், எங்கே பாருங்க, ஓகேங்களா? ஒரு 1 2 3 ஒரு 4 அடி இருந்தால் பெரிய விஷயங்க. அதில் இருக்கிற மாங்காயை பாருங்களேன். ஒன் 2 3 இங்கவே 3 ஆச்சாங்க. 2 மாங்காய் இருக்குது பாருங்க. உண்மையாகவே இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மாடி தோட்டத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான செடின்னா இந்த தாய் ஆல் டைமுங்க. ஏன்னா இது சீசனில் காய்க்காதுன்னு சொல்ல முடியாது, இது எல்லா சீசன்லையுமே காய்க்கும். இது வேலை காய்ச்சிட்டே இருக்கிறது தான் வேலை, ஓகேங்களா? இது நீங்கள் மாடி தோட்டத்துக்கு மஸ்ட்டு ட்ரைங்க, ஓகேங்களா? ஏன்னா பெரிய பெரிய மரம் வச்சோன்னா அதுக்கு பெரிய பேக் வாங்கணும், அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஆனால் இந்த தாய் ஆல் டைம் உங்களுக்கு கிடைச்சா தாராளமாக வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்கினது திருச்சியில் ஏர்லி பேர்ட்னு ஒரு நர்சரி இருக்குங்க, ஆன்லைனில் கூட நிறைய இருக்குது, உங்கள் வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தாய் ஆல் டைமுங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவை நம்ம அந்த மாதிரி ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்துடுச்சு, ஊறுகாய் போடணும், பட் டைம் இல்லை. ஆனால் சாம்பார் வைக்கலாம், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். அதனால் நான் இப்போது கட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா பழத்துக்கே வந்துடுச்சு. அது மேலே பாருங்கள் லைட்டாக செவந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா பழுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. கீழே வந்து தரையில் இருந்ததுனால பாருங்கள் அடிபட்டு இருக்குது. இதையும் கட் பண்ணிடுவோம். அப்புறமேட்டு கிளி குருவியெல்லாம் சாப்பிட்றோம், நமக்கு கிடைக்காது. அது குட்டிஸாக இருக்குது. இதுவும் நல்லா பாருங்கள் கலர் வந்துடுச்சு. இது இருக்கட்டும், இதை அப்புறம் அறுத்துக்கலாம். ரொம்ப நாள் கழித்து இப்போ தாங்க கொய்யாக்காலாம் ஃபுல்லாக, எனக்கு கீழெல்லாம் நம்ம கொஞ்சம் கலெல்லாம் வெட்டி விட்டதுனால இந்த அளவுக்கு எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. நல்லா காய் இருக்குது. பட் ஆனால் இது இன்னும் 1 மந்த் ஆகும் காய் பெருசாகிறதுக்கு. என்ன வரட்டுமோ அப்படின்னு விட்டாச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து செயற்கை உரங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம எதுவும் போடுறதில்ல. எவ்வளோ பழம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டில் இருந்து போய் போட்டுருவோம் நம்ம. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ரீசன் வந்து எதுனா மாடு எதுனா மெரிச்சிட்ருக்கோம். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதுவும் வேஸ்ட்டாக போச்சு. அப்படி வேஸ்ட்டுன்னா மரத்தில் நம்ம விடக்கூடாதுங்க. உடனே நம்ம அது வந்து பறித்து போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அந்த எனர்ஜி வந்து இன்னொரு மாங்காய்க்கு போகும். இங்கே ஒரு லைன் நேராக லைனே இருக்கும் மாங்காவே ஃபுல்லாக. இது மாங்காய் இருக்குது, ஆனால் இது கூட பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மரத்துலேயும் இருக்குது மாங்காய். நல்ல கலர் பாருங்களேன் இது. ஆனால் இந்த ஃப்ரூட் வந்து அப்படியே செம்ம கலராக இருக்குங்க. இந்த மாம்பழம் கலருன்னுவாங்க இல்லையா, இந்த மேலே இது வந்து பிங்கிஷாக இருக்குல்ல, இது ஒரு அப்படியே ஃபுல் சைடே பிங்கிஷ் ஆகிடும். அந்த பக்கம் எல்லோவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்துடுச்சு. நான் என்னென்னவோ அறுத்துட்டு போகலான்னு வந்தால் இங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறது வந்து பலாத்தோட்டங்க. பிஞ்சு தெரியுதுங்களா? பலாத்தோட்டத்துக்குள்ளே வந்தாவே பலாப்பழம் ஸ்மெல் வருங்க. இது உள்ள தோட்டத்துக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும். இதுக்கு எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பிஞ்சு தான் இருக்குது பாருங்கள். அங்கங்கே இருக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாக கேப்சர் ஆகலை. ஓகேங்களா? உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்தாவே பலாப்பழம் ஸ்மெல் தான் வரும். உண்மையாகவே வந்து மரத்துலே பலா மரம் ஒரு தனியான அழகு தாங்க. பாருங்களேன், அங்கங்கே அப்படியே கூண்டு குண்டா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னை சுற்றி 360 டிகிரியுமே வந்து பலா செடி தாங்க இருக்குது. நான் நிற்கிற இடத்துலேருந்து பாருங்கள், திரும்பவும் நான் இந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுட்டேன். ஓகேவா? நடுவில் ஏதோ வேறு ஒரு மரம் கிராஸ் ஆச்சுன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல பலா மரம் இல்லைங்க, அதனால் நம்ம வந்து நெல்லி செடி, மலை நெல்லி வச்சுருக்கோம். அது இலெல்லாம் விழுந்துட்டுருக்குது. இதுக்கு மேலே தான் துளிர் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. கொய்யாக்காய் இருக்கான்னு வந்து பார்த்தோங்க. பட் கொய்யாக்காய் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன கலர் பாருங்கள், பிங்க் கலரில். இது வந்து நாட்டு கொய்யாங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இது பாருங்கள் குட்டிஸாக இருக்குது. பட் ஆனால் இது வந்துடுச்சு. இல்லை கலராக இருக்குது இல்லையா, குட்டிஸாக தான் இருக்கும். பட் வந்து இது வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வந்து ஒரு செடி காமிச்சிருப்பேன், கிலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு, சொத்த கலக்கான்னு சொல்லிட்டு. இது இந்த தோட்டத்தில் வந்து ஏன்னா நம்ம இவ்வளோ செடி வாங்கணும் இல்லைங்களா, 1000+ செடி வாங்கினதுனால எங்களுக்கு வந்து இயற்கை
வேலின்னு சொல்லிவிட்டு இந்த செடி வந்து 10 செடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து வேலியாக ஓரம் வைக்கல, நாங்கள் நடுவில் தான் வச்சுருக்கோம் தோட்டத்துக்குள்ளவே. ஆனால் இது தோட்டத்துக்குள்ளே முள்ளுன்றதுனால வரக்கூடாதுன்னு எங்கள் மாமா வந்து ஃபுல்லாக எல்லாம் வெட்டி எடுத்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் தான் இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 செடி தான் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் காயிருக்கு. இதுலேயும் வந்து சீசன்லாம் இல்லைங்க, இது ஏன் எப்போமெல்லாம் காய்க்குது. இது வந்து காயாக இருக்கா, அதில் அரும்பு பாருங்கள். நெக்ஸ்ட் அதுவும் லைக் வந்து இதுவும் வந்து முல்லைப்பூ மாதிரியே தாங்க இருக்கும். ஸ்மெல்லும் முல்லைப்பூ ஸ்மெல்லு தான். இந்த பழத்துக்கும் இந்த மரத்துக்கும் என்ன சம்மந்தனே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். பூவுக்கும் இந்த காய்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் கலர் பாருங்களேன், என்ன ஒரு கலரில், நல்ல ஒரு பிங்கிஷாக சரியான கலர் இது. இது வந்து உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா புளிக்கும், பயங்கரமாக புளிக்கும். இது கட் பண்ணால் பால் வரும். ஆனால் இதை கட் பண்ண வேணாம், இது இருக்கட்டும். அப்பப்போ வீடியோக்குன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மரத்துலேயே காய் வந்து மரத்தோட, பூ வந்து செடியோடு பார்க்கறதுக்கு தாங்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து என்ன ஆகிடும், வாடிடும், வேஸ்ட்டாக படும். இது மரத்துலேயே இருந்தால் இது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ட சந்தோஷம் வரும். மரம் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதனுடைய இன்னொரு செடி பாருங்கள், இது நல்லா ஹைட்டாக வந்துருச்சு. இது வைக்கும், ஆனால் ஃபுல்லாக முள். எல்லோரும் வச்சிட முடியாது. எதனால முள்ளுன்றதுனால தான் இது வேலி ஓரம் வச்சா இந்த காட்டு மிருகங்கள்லாம் வந்து உள்ளே வராது. இந்த முள் பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இது கலர் பாருங்கள், ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இல்லை, மேலே கலர் கீழே அடி கலர். இதெல்லாம் கூட நிறைய காய்க்கும், பட் இப்போ காய்க்கலை. இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா இதை வந்து இந்த தலையை வந்து ஆடு குட்டி இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே இந்த தலைங்களை வந்து விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் எங்ககிட்ட ஆடுலாம் இல்லை, மாடு மட்டும் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் பாருங்களேன், இது என்னாச்சுன்னு தெரியல. இது பாருங்கள், இது மாதிரி கட் ஆகிட்டு இருக்குது. இது என்ன ஆச்சுன்னு ஆனால் தெரியல. இவ்வளோ பெருசு இருக்குது, பட் அது என்ன காய் தான். இது ஃபுல்லாக இன்னும் பெருசாக வரும், இன்னும் வரல இல்லையா. இதுவும் காய் தான். இது ஃபுல்லாக கொய்யா, இது ஃபுல்லாகவும் கொய்யா, ஆனால் காய் இல்லை. அவ்வளோதாங்க. இந்த மரத்தில் நிறைய பழம் இருக்குங்க, கொய்யா பழம். என்ன கலர் பாருங்களேன். இதுக்கு உள்ள அப்படியே நேராக ஆப்போசிட்டாக பயங்கர பிங்காக இருக்கும். நான் தான் சாப்பிட்டேன் பாருங்கள், பிங்க். இது வந்து நாட்டு பழம், ஓகேங்களா. ஆனால் பார்க்கறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா. பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக டேமேஜ் இல்லைங்க, அசம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. கொய்யாவில் வந்து பெரிய பிரச்சனையும் அசம்பு தான் இருக்கும். இந்த வெள்ளை கருப்பு அசம்பு வந்து இது ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கு. நம்ம தேவைன்றது மட்டும் அறுத்துக்கலாம். இது வந்து இப்படி மறைஞ்சு இருக்கிறதுனால சாப்பிடாம விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பழம் அப்பயும் பாருங்கள், கீழே உட்காந்து சாப்பிட முடியறதெல்லாம் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நிறைய இருக்குது. பட் ஆனால் இதை அறுத்துட்டு போக முடியாது, ஏன்னா நம்மளுடைய பேக் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. அதனால் நான் அப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஆனால் இது நாட்டு செடி பாருங்கள், ஃபுல்லாக குட்டி குட்டிஸாக இருக்குது. ஆனால் ஹைப்ரிட் அப்படி இல்லைங்க. ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் 500 கிராம் கொடுக்கும் இதெல்லாம். இது வந்து தைவான் பிங்க்கு பாருங்கள். பழம் கொய்யாக்கா நிறைய இருக்குது. எப்படியும் ஒரு 2-3 கேஜஸ் வரும். நான் வந்து அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆஹா, இங்கே ஒரு மரம் வந்து நான் விட்டுட்ருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக பழுத்துடுச்சு. ஓகேங்களா. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுவும் பாருங்கள், கலர் தெரியுதா,
எப்படி வந்திருக்குன்னு எல்லோவா. இதுவும் தாயால் டைம் தான். நான் இதை கவனிக்காமல் போய்விட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இது ஃபுல் ஆயிடுச்சு. நாம் இப்போ வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது. வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் சீத்தாப்பழம் இருக்குது. இவ்வளோவே சாப்பிட முடியாதுங்க. இவ்வளோ இது சாப்பிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.